கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். எனக்கு அருமையானவர்களை களி கூறும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு செய்வார். ஏனென்றால் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைக்குள் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் சிறுமையானவர்களை தேவன் மிகவும் மகிழ்ந்து களி கூறும்படி செய்ய போகிறார். ஏனென்றால் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவன் என்று உங்களை பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் இந்த நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தின் நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் எளிமையாக இருக்கிற, எனக்கு எதுவுமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு சிறுமையானவர்களை தான் நான் மிகவும் மகிழ்ந்து, மனுஷர்களை எளிமையாக இருக்கிறவங்கள தான் நான் களி கூறும்படியாக செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமும், ஒரு புகழ்ச்சி, ஒரு மேன்மையும் இன்றைக்கி காத்திருக்குது. நிச்சயமாக இந்த நாளில் மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.